சுவையான பொட்டேட்டோ ஸ்மைலி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சீர்த்தவகமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான இந்த விஷயத்துக்கு ஆங்கில பெயர் தான் இருக்கிறது பொட்டேட்டோ ஸ்மைலி அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுலபமாக தவறு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அருமையான தின்பண்டம் தான் இந்த பொட்டேட்டோ ஸ்மைலி. வாங்க இதை எப்படி சுவையாக சுலபமாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஸ்மைலிஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுருக்கிறோம். இதை நல்லா நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். குழையும் தன்மையில் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இது போன்ற ஒரு கரண்டி வைத்து முழுவதுமாக குழைத்து கொடுக்கலாம், அல்லது நீங்கள் திருகி எடுத்துக்கிறதுனாலும் இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய உருளைக்கிழங்கு முழுவதுமாக நல்லா குழைத்து எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இது கூட நம்ம தேவையான மாவெல்லாம் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிது மிளகாய்த்தூள். அடுத்ததாக சோளத்தை பொடித்து வைத்த மாவு. இது கார்ன்ஃப்ளோர் அப்படின்னு கடையில் கிடைக்கக்கூடிய இது அல்ல. இது சோளத்தையே அரைத்து திரித்து கிடைக்கக்கூடிய சோள மாவு. அதே அளவு சம அளவிலான அரிசி மாவு. 2 மேஜை கரண்டி சோள மாவு, 2 மேஜை கரண்டி அரிசி மாவு. அதே அளவுக்கான வறுத்த ரவை. இதை நல்லா பிசைந்து சப்பாத்தி மாவை போன்ற பதத்துக்கு கொண்டு வரணும். பொதுவாக மேலை நாடுகளில் உருளைக்கிழங்கு ஒரு பிரதான உணவாகும். அதை வைத்து நிறைய தின்பண்டங்கள் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தின்பண்டம் தான் இந்த உருளைக்கிழங்கு. நம்ம வீட்லேயும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உருளைக்கிழங்குன்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் இதை சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம 2 தேக்கரண்டி அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு கொஞ்சம் சுவையும் ஒரு நல்ல மணமும் இந்த பண்டத்துக்கு கொடுக்கும். அதனால தான் சேர்க்குறோம். ஆனால் எலுமிச்சை சாருக்கு ஒவ்வாமல் இருக்கிறவங்க எலுமிச்சை சாறை தவிர்த்திடலாம். அருமையான உருளைக்கிழங்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அழகான முக வடிவங்களை செய்யலாம். இப்போ இது போன்ற ஒரு விரித்தாளில் நாம் அதை சப்பாத்தி போடுறது மாதிரியே செய்ய வேண்டியிருக்கும். ரொம்ப குறைவான அளவு மாவு போட்டுக்கலாம். மிதமான அழுத்தத்தை தான் கொடுக்கணும். ரொம்ப இதை அழுத்தக்கூடாது. அது கொஞ்சம் நம்மளுக்கு செய்து பழக ஆரம்பிக்கும் பொழுது இது செய்யறதுக்கு நம்மளுக்கு சுலபமாக வந்துடும். அதனால் நம்ம அதிகமாக கவலைப்பட வேண்டாம். இது போன்ற ஒரு கம்பி அல்லது என்ன சின்னதாக நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய மூடி அல்லது சின்ன கிண்ணம், இப்படி எதை வேணாலும் வைத்து இது போன்ற வடிவங்களை நம்ம அமைத்து கொள்ளலாம். இப்போ நான் இங்கே உறிஞ்சும் குழாய் அல்லது ஒரு சிறிய குச்சி, அதை தவிர ஒரு சிறிய தேக்கரண்டி வச்சு இப்போ நம்ம இதனுடைய முக வடிவை பண்ண போகிறோம். அழகான 2 கண்கள். ஒரு இடைவெளி ஏற்படுத்தும் பொழுது தான் நீங்கள் பொரித்தெடுக்கும் பொழுதும் இந்த வடிவம் அப்படியே இருக்கும். இடைவெளி ஏற்படுத்தாமல் வெறும் ஒரு கோடு போட்டிங்கன்னா என்ன ஆகும், திரும்பவும் அது எண்ணெயில் பொரிக்கும் போது மூடிடும். உபயோகப்படுத்தினீங்கன்னா
இப்போ நம்ம எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெயை சூடாக்கணும்னு என்ன பண்ண போகிறோம், இதை பொரித்து எடுக்க போகிறோம். பொரித்து எடுக்கும் பொழுது நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெய் வந்து மிதத்துக்கு சிறிது அதிகம் அல்லது மிதமான சூட்டில் தான் எண்ணெய் இருக்கணும். ரொம்ப குறைவு அல்லது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், இதை பொரித்து எடுக்கும் பொழுது மேல் பாகம் மட்டும் வெந்து காணப்படும், உள்ளே வந்து வேகாது. அதை தவிர சீக்கிரமாக பொரித்து எடுக்கும் பொழுது இதனுடைய மிருதுத்தன்மை அதிகமாக இருக்குமே தவிர முறுமுறுப்பு தன்மை குறைந்து காணப்படும். அதனால் என்ன பண்ணணும், மிதத்துக்கு சிறிது மேலே மட்டுமே இதனுடைய நெருப்பின் பக்குவம் இருக்கணும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அழகான சிரித்த முகங்களை பொரித்து எடுக்கலாம். சிறிது நேரத்துக்கு அப்புறம் மெதுவாக இதை மறுபுறத்துக்கு திருப்பலாம். இப்போ எண்ணெயின் சலசலப்பு அடங்கிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளுடைய சிரித்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸை எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் சிரித்த முகங்களை செய்து பார்த்தீர்கள் அல்லவா? ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து உருளைக்கிழங்குகளை வேக வைத்தவுடன் அதை கொஞ்சம் ஆற வச்சுடுங்க. ஆற வைக்கும்பொழுது என்னாகும், அதனுடைய உலர்ந்த தன்மை நல்லா வரும். அப்போ தான் நீங்கள் மாவு போடும்போது ரொம்ப அதனுடைய குழைவு தன்மை அதிகமாகாமல், அப்போ எண்ணெய் உறிஞ்சி கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அது இருக்காது. அது உலர்ந்து காணப்படாமல் ரொம்ப குழக்குழான்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எண்ணெயை அதிகமாக உறிஞ்சிக்கும். அப்போ நம்மளுடைய இந்த சிரித்த முகங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற முகமாக மாறிடும். அதனால் நீங்கள் நிச்சயமாக இதே மாதிரி மொறுன்ற பக்குவத்தில் அதே நேரத்தில் அழகாக வரணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து கையாளுங்கள். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு